தமிழகத்துல தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்படைன்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்பா தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பா முதலமைச்சர் தொடங்கி இந்த பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு வாகனத்தை கொடுத்து சிறப்பாக பெண்களால் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சாங்க. அதை இன்னைக்கு பேர் மாற்றம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு ஒரு பேர் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த முதலமைச்சர் அவர்களுக்காக உழைத்த அவருடைய ரசிகையான நீண்ட நாள் ரசிகையான ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த ஒரு பெண்ணு 15 நாட்களாக தொடர் குற்றச்சாட்டு தொடர் புகார் தொடர் முதலமைச்சர் நடவடிக்கை என்று சொல்லிட்டு அவர் கதறி அழுது கொண்டிருப்பது சிஎம்க்கு கேட்கல. அவர் காதுல இது வரைக்கும் உழல. இத்தனைக்கும் அந்த அம்மா இவருக்காக கட்சிக்காக உழைத்த ஒரு பெண்ணு, தன்னுடைய குடும்பத்தோட உழைச்ச ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த இந்த அந்த ஒரு வன்முறைய தட்டி கேட்கறதுக்கோ இல்ல, அந்த அம்மா பெயர் குறிப்பிட்டே சொல்றாங்க, நம்ம கட்சியை சார்ந்த பாலமுருகன் ஜெயபால் தான் இந்த மாதிரி நீ மயக்க மருந்து கூட்டு போய் என்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திறந்த வெளியில ஒரு பெண் கதறி அழுவது முதலமைச்சர் காது கேட்கல. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. சட்ட ஒழுங்குன்றதே இல்லைங்க. நீங்க அது கொலையா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், எல்லா தரப்பிலும் அவர்களை மிரட்டி பணம் பறிக்கிறது என்று எல்லா தரப்பிலுமே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது இந்த குறுகிய காலத்துல என்பது மிக அதிகமாக மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த ஸ்ரீவைகுண்ட அந்த பெண்ணோட கதையிலே பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணை உனக்கு நீ லாட்டரி வித்தா நல்ல லாபம் வரும், உனக்கு வருமானம் வரும், வேலை வாங்கி தரேன் லாட்டரி விற்கிற வேலைன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதனால ஏற்கனவே கள்ளத்தனமாகவும் மறைமுகமாகவும் இருக்கிற லாட்டரி ஏன்னா லாட்டரியோடைய அந்த உரிமையாளர் தானே பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. அதனால எல்லாருமே அந்த அச்சத்துல இருக்கிறாங்க. லாட்டரி மூலமும் ஒரு ஏழை எளிய குடும்பங்கள் இனி அவருடைய வாழ்வாதாரத்தை இழக்கிற நிலை உருவாகுன்றது மக்கள் அச்சத்துல இருக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்படைன்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்பா தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பா முதலமைச்சர் தொடங்கி இந்த பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு வாகனத்தை கொடுத்து சிறப்பாக பெண்களால் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சாங்க. அதை இன்னைக்கு பேர் மாற்றம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு ஒரு பேர் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த முதலமைச்சர் அவர்களுக்காக உழைத்த அவருடைய ரசிகையான நீண்ட நாள் ரசிகையான ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த ஒரு பெண்ணு 15 நாட்களாக தொடர் குற்றச்சாட்டு தொடர் புகார் தொடர் முதலமைச்சர் நடவடிக்கை என்று சொல்லிட்டு அவர் கதறி அழுது கொண்டிருப்பது சிஎம்க்கு கேட்கல. அவர் காதுல இது வரைக்கும் உழல. இத்தனைக்கும் அந்த அம்மா இவருக்காக கட்சிக்காக உழைத்த ஒரு பெண்ணு, தன்னுடைய குடும்பத்தோட உழைச்ச ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த இந்த அந்த வன்முறைய தட்டி கேட்கறதுக்கோ இல்ல, அந்த அம்மா பெயர் குறிப்பிட்டே சொல்றாங்க, நம்ம கட்சியை சார்ந்த பாலமுருகன் ஜெயபால் தான் இந்த மாதிரி நீ மயக்க மருந்து கூட்டு போய் என்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திறந்த வெளியில ஒரு பெண் கதறி அழுவது முதலமைச்சர் காது கேட்கல. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. சட்ட ஒழுங்குன்றதே இல்லைங்க. நீங்க அது கொலையா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், எல்லா தரப்பிலும் அவர்களை மிரட்டி பணம் பறிக்கிறது என்று எல்லா தரப்பிலுமே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது இந்த குறுகிய காலத்துல என்பது மிக அதிகமாக மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த ஸ்ரீவைகுண்ட அந்த பெண்ணோட கதையிலே பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணை உனக்கு நீ லாட்டரி வித்தா நல்ல லாபம் வரும், உனக்கு வருமானம் வரும், வேலை வாங்கி தரேன் லாட்டரி விற்கிற வேலைன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதனால ஏற்கனவே கள்ளத்தனமாகவும் மறைமுகமாகவும் இருக்கிற லாட்டரி ஏன்னா லாட்டரியோடைய அந்த உரிமையாளர் தானே பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. அதனால எல்லாருமே அந்த அச்சத்துல இருக்கிறாங்க. லாட்டரி மூலமும் ஒரு ஏழை எளிய குடும்பங்கள் இனி அவருடைய வாழ்வாதாரத்தை இழக்கிற நிலை உருவாகுன்றது மக்கள் அச்சத்துல இருக்கிறாங்க.